இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுன்னா கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றேன், ஆசீர்வாதம் பணத்தை கொண்டு வரும். வார்த்தை எப்படி மாம்சமானதோ அதே போல உங்க தலை மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் பணமாய் மாறும். அதனாலதான் கர்த்தர் நமக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், பணத்தை கொண்டு வரும், பொருளை கொண்டு வரும், பெருக்கத்தை கொண்டு வரும். பணம் வேணும்னா நம்ம அநியாயமாக சம்பாதிக்க முடியாது, ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாம் வரும். பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக. ஏன்னா நீதிமான்கள் செய்ய வேண்டிய வேலை பெருசு. ஆமென். ஏதோ நமக்காக மாத்திரம் கர்த்தர் அதை கொடுக்கல. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதை தாண்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகம் முழுதும் போகணும் பாருங்க. ஆசீர்வாதத்தை விரும்புங்கள், ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர்கிட்ட பேசுங்க, வார்த்தை விசுவாசியுங்கள். பைபிள் சொல்லுது, இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்முடைய வாழ்வை வளமையை விரும்புகிற கர்த்தர், செழிப்பை விரும்புகிற கர்த்தர். பாஸ்டர், நான் இன்னத்து பேசும்போது என்ன பாஸ்டர் பேச அப்படின்னு கேட்டேன். எதை வேணாலும் பேசுங்க, ஆனால் நல்லதை பேசுங்க. இது நீ பாட்டுக்கு எதையாச்சும் உளறி விட்டு போயிட்டீங்கன்னா, எங்கள் சபையில் அப்படித்தான். எங்கள் அப்பா இருக்கும்போது நல்லா பிரசங்கம் பண்ணி நம்ம செல்வ சீமான்கள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் செழிப்பை கொடுத்து வசனத்தை எடுத்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா பேசுனாங்க. உங்கள் கையில் எப்போவுமே பணம் இருக்கணும், பையில் பைபிள் சொல்லுதா, களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம் சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. 100-150 பேர் உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க. அதில் கடைசியாக ஒரு வயசான ஐயாவை அந்த கூப்பிட்ட சபை பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, ஐயா கடைசி ஜபத்தை பண்ணுவாருன்ட்டார். வந்தார் பாருங்க, வந்து நல்லா வளர்த்தியாக இருக்கார், பார்த்தா பழுத்த பழமாக இருக்கார், பைபிளை கரைச்சி குடித்த மாதிரி இருக்கார். நாங்கள் அவர் அந்த மதுரம் அப்படின்னு போடும்போதே ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணோன்னா, அந்த வடிவேலு பயிர்க்குள்ளே கையை விட்டு எடுத்த மாதிரி இப்படி எடுத்தார். எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நம்மெல்லாம் ஆபிரகாமின் சந்ததிகள். ஆபிரகாம் யாருங்க? பெரிய பரதேசி, கூடாரவாசி, ஒன்றுமே இல்லாதவன். அப்படித்தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. பாருங்கள், என் பைக்குள்ளே ஒன்றுமே இல்லை, காணிக்க போடுறதுக்கு 25 காசு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த 25 காசு எடுத்து போட்டு போகிறாரு பாருங்கள். முடிஞ்ச ஒருபாடு எங்கள் அப்பாவும் அந்த கூப்பிட்ட பாஸ்டும் தலையில் அடித்து, ஏன்னா இந்த ஆளை கூப்பிட்டோம்னு ஆகி போச்சு. ஏன்னா அதான் பாஸ்ட் சொன்னாங்க, நல்லதை பேசுங்க, எதாவது பேசிடக்கூடாதுல்ல. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், தேவ ஆவியானவர் நிரம்பி இருக்கிற இடம், அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிற இடம், வார்த்தைக்கோ வார்த்தையின் பின்னாடி இருக்கிற தேவனுக்கோ கனவீனப்படுத்துகிற எந்த ஒரு வார்த்தையும் பேசாத இடம் இந்த இடம். அதனால் நல்லதை பேசணும். ஆமென். என்னுடைய அனுபவம் அப்படின்னா, கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரியும், கொஞ்சம் கத்துற மாதிரியும் தெரியும். ஆனால் பாஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நிறுத்தி, கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குற அருமையான பாஸ்டர். ஆனால் என்னுடைய பழக்கம் எப்படின்னா, கொஞ்சம் ஸ்பீடாக வரும். ஆனாலும் என்னை கட்டுப்படுத்தி ஆவியானவருக்குள்ளே ஒப்பு கொடுத்து நிற்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவார். பாருங்கள், அப்போ சொன்னார், நல்லதை பேசுங்க அப்படின்னாரு. நல்லதுன்னா பைபிளில் முதல் அதிகாரமே நல்லது தான். பைபிள் சொல்லுது, தேவன் ஒவ்வொன்றையும் உண்டாக்கிட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு, அது நல்லது என்று கண்டார். எல்லாரும் சொல்லுவோம், நல்லது என்று கண்டார். தேவன் உண்டாக்கின எதுவுமே கெட்டது இல்லை. பைபிள் சொல்லுது பொன் நல்லது. ஆமென். நீதிமொழிகளில் சொல்லுது வருமானம் நல்லது. ஆமென். அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆசீர்வாதமும் நல்லது. எல்லாம் சொல்லுவோம், ஆசீர்வாதமும் நல்லது. அப்படி பைபிளில் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி
அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ 31. அப்பொழுது, எப்பொழுது? எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிச்சிட்டு அப்புறம் சொல்றாரு, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். உண்டாக்கினா சொல்லி சொல்லி உண்டாக்கின அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தார். அதில் ஒன்று தான் ஆசீர்வாதம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். பார்த்தீங்கல்ல, அந்த ஆசீர்வாதத்தையும் பார்த்துட்டு இப்போ சொல்றாரு, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்படியானால் ஆசீர்வாதம் என்பது மிகவும் நல்லது. யாராவது சொல்லுவோம் நல்லது. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே இது ஒரு அந்நிய உபதேசமாக அல்லது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் உபதேசமாக நினச்சிக்கிட்டு இந்த செழிப்பை பற்றி பேசுகிறவங்கள, பணத்தை கொடுத்து பேசுகிறவங்கள ஏளனமாக ஏதாவது பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், இது அந்நிய போதனை கிடையாது, அந்தி கிறிஸ்துவின் உபதேசம் கிடையாது. ஏன்னா அந்தி கிறிஸ்துவுக்கு ஆசீர்வதிக்கவே தெரியாது. முதல்ல அவனுக்கு ஆசீர்வதிக்கிறதுனா என்னன்னு, ஆசீர்வதிக்கிறவனா இருந்தால் தானே அவன் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவான். பிசாசுக்கு என்ன பண்ண தெரியாது? ஆசீர்வதிக்க தெரியாது. அவனுக்கு சபிக்க தெரியும், கெடுக்க தெரியும், அழிக்க தெரியும், திருட தெரியும். அப்படிப்பட்டவனுடைய வாயிலிருந்து நிச்சயமாக ஆசீர்வாதமான வார்த்தைகள் வராது. ஆனால் ஆசீர்வாதமான வார்த்தை ஒருத்தன் வாயிலிருந்து வருதுன்னா அவன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனாக இருக்க முடியும், ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவனாக இருக்க முடியும். ஆண்டவருடைய வேலையை செய்கிறவன் தான் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் செய்து வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது அவருடைய நினைவில் வந்தது, அவருடைய ஆதி தீர்மானத்தில் இருந்தது. ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆதாம் மாத்திரம் இல்லை, ஆதாமுக்கு அடுத்து பிறக்க போகிற அத்தனை சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் ஆசீர்வாதம் அந்தி கிறிஸ்துவின் உபதேசம் கிடையாது. நமது ஆண்டவரும் நமது இரட்சகரும் நமது மீட்பரும் நமது மேய்ப்பருமா இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நற்செய்தி தான் ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அப்படியானா ஆசீர்வாதம்னே இதை கெட்ட வார்த்தையாகவோ அது அந்நிய உபதேசமோ அப்படி என்ன கூடாது. ஆசீர்வாதம் என்பது நம்முடைய தகப்பனுடையது. தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வெகுமதி பாருங்க, ஆசீர்வாதம். இன்னும் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு ஏன் அது பிரியம்னா ஆசீர்வாதம் நல்லது. எல்லாம் சொல்ல நல்லது. ஆசீர்வாதம் நல்லது என்று கண்டபடினால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல பிரியமாக இருக்கிறாரு. நான் எப்படி சொல்லுவேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுனா கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சொல்லுவோம், எங்களை ஆசீர்வதிப்பது என்றால் கர்த்தருக்கு பிரியமாகவும் இருக்கிறது, அவருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கிறது. ஆசீர்வாதம்னா பிடிக்காது யாருக்குன்னா பிசாசுக்கு தான் பிடிக்காது. ஆனால் ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறதுனா ரொம்ப பிரியம். எங்கே கிடக்கிறவனையும் தூக்கி எடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவனை உயர்த்தி அவன் பேரை பெருமைப்படுத்தி அவன் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதில் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். ஆமென். அதனால தான் சபிக்க வந்தவன் வாய் வழியா கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பக்கத்தில் சொல்லுங்களேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நினைக்கலாம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? அந்த கேள்வி வரும்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், என்னையும் சொல்ல சொல்ற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது மாத்திரம் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. பைபிள் சொல்லுது, கர்த்தர் நம்மையும் நினைத்திருக்கிறார். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மையும் நினைத்திருக்கிறார்.
இஸ்ரவேல் அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அடுத்து சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறாரா? எல்லாரும் சொல்லுவோம், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்கிறேன், அவர் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் அப்படி இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான். சிறு பிள்ளைகளை அவரிடத்துல கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது சீசர் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்தவங்களை அதட்டுறாங்க. அதட்டினவங்களை இவர் பார்த்து அதட்டிட்டு, எப்பா சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது, அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன்னா ஆசீர்வதிக்கிறதுனா அவருக்கு அவ்வளவு பிரியம், ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளை பெரியவங்க அப்படின்லாம் அவர் பாரபட்சம் பார்க்கறதே கிடையாது. யார் கண்ணில் சிக்கினாலும் சரி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட மனுஷன் அவர் கண்ணில் பட்டாலும் சரி அவன் மேலே கையை வச்சு அல்லது 2 வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்காமல் போலாட்டினா அவருக்கு தூக்கம் வராது. ஏன்னா ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு அவ்வளவு பிரியம். இப்போ சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை மாத்திரமல்ல, ஆரோன் குடும்பத்தாரை மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் எங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு அவருக்கு இவ்வளவு பிடிக்குது பாருங்க. அவருக்கு நான் சொல்றேன், அவருக்கு இவ்வளவு பிரியமா இருக்கும்போது, அவருக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கும் போது நான் சொல்கிறேன், அதை சபை பேசுறதுல தப்பே இல்லை. என்ன சொல்லப்போனால் சபை அதைத்தான் பேசணும். சாபம் பிடிச்ச உலகத்தில், தரித்திரம் பிடிச்ச உலகத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட சாப வாழ்க்கையில் இருந்து ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு வர வேண்டுமானால் சபை ஆசீர்வாதத்தை பேசியே ஆக வேண்டும். நம்ம ஒன்றும் கர்த்தருக்கு பிடிக்காததை பேசலை, கர்த்தருக்கு பிரியமில்லாததை நம்ம என்ன பண்ணலை, பேசலை. அவருக்கு ஆசீர்வதிக்கிறதுனா அவ்வளவு பிரியம், அவ்வளவு ஆசை. அதனால தான் ஏதேன் தோட்டத்திலே அத்தனை முறை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார்னு போட்டிருக்கு. ஏன்னா அவருக்கு அதில் அவருக்கு பிரியம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, அவருக்கு பயப்படுகிற உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். மறுபடியும் சொல்லுவோம், எங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் சொல்கிறேன், இதுக்கு தான் இயேசு சிலுவைக்கு ஏறினார். அநேகர் சொல்கிறது போல ஏதோ பாவ மன்னிப்புக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். உண்மை, பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் இயேசு மரிக்கவில்லை. பைபிள் சொல்லுது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் காயங்களால் குணமாகிறோம். அப்படியானால் அவர் பாவத்துக்காக மாத்திரம் சிலுவைக்கு ஏறல, பரிபூர்ண சுகத்திற்காகவும் அவர் சிலுவையிலே பாடுபட்டார், அந்த கேடு அடைந்தார். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. சரி, பாவ மன்னிப்புக்காக ரத்தத்தை சிந்தினாரு, ஏன் சரீரத்தில் வாதிக்கப்பட்டாரு? நம்முடைய சௌக்கியத்திற்காக. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அப்போ அவர் சிலுவைக்கு ஏறினது ஏதோ இந்த குதிரைக்கு கடிவாளத்தை கட்டி விட்ட மாதிரி ஒன் சைடெல்லாம் பார்த்துக்கிட்டு போல, கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பாவம் நிறைந்த மனுஷனை பார்க்குறாரு, பாவத்தின் பலனாய் வந்த வியாதியை பார்க்குறாரு, சாபத்தை பார்க்குறாரு, தரித்திரத்தை பார்க்குறாரு. இது எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் இதற்கு ஒரு விமோச்சனத்தை, ஒரு விடுதலையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த மொத்த காரியத்தை இயேசு மாற்றி போடும்படியாக சிலுவைக்கு ஏறினார். நான் சொல்கிறேன், அதில் ஒன்று, முதலாவது பாவ மன்னிப்பு, 2வது பரிபூர்ண சுகம், 3வது கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஏன் சாபமானார் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதியாராகிய உங்களுக்கு எனக்கு வரும்படி அதை நம்முடைய தலை மேலே, தலைமுறையின் மேலே கொண்டு வந்து சேர்க்கும்படி தான் இயேசு சிலுவையிலே சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னும் கொரிந்தியரில் வாசிக்கிறோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அப்படி அவர் எப்படி இருந்தோம்? இன்னைக்கு நம்ம ஆளுங்க தான் அவரை பெரிய பிச்சைக்காரனாக மாற்றிட்டாங்க. ஏதோ ஒரு எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு குச்சியும் கையில் வச்சுக்கிட்டு தெருவா அலையிறவர் மாதிரி படத்தை காமிச்சிட்டாங்க. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பைபிள் சொல்லுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க?
அவரை குறித்து பார்க்கணும்னா வெளிப்படுத்தல போய் பாருங்க. மார்பருகே பொற்கச்சையை கட்டினவராக, நிலையங்கி தரித்தவராக, வீதியெல்லாம் சுத்த பொன்னாலே அலங்கரித்தவராக, 12 வாசலை வச்சு ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொரு முத்தாய் அலங்கரித்தவராக. அஸ்திபாரம் நம்ம செங்கம் ஒரு கல்லில் போடுறோம். ஆனால் பைபிள் சொல்லுது 12 விதமான ரத்தினங்களாலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குதான். வச்சரக்கள், இந்திர நிலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், சுவர்ண ரத்தினம், படிகப்பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி என்ற 12 விதமான கற்களை எடுத்து அவர் இருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டு, அதுக்கு மேலே வீதியெல்லாம் தங்கத்தை கரைச்சி ஊற்றி, அதுவும் பைபிள் சொல்லுது வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே. அப்புறம் 12 வாசலை வச்சு ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொரு முத்துக்களாக வச்சு அதன் மத்தியில் சிங்காசனம் விட்டு உட்காந்து மார்பருகே தங்க கச்சையை கட்டிட்டு அப்படியே ராஜரீகமாக கர்த்தர் உட்கார்ந்துருக்கிறாருன்னா நான் சொல்கிறேன், அதுதான் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிறவர். அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர் பாருங்க. உலக மகா பணக்காரன் நாம் ஆராதிக்கிற இயேசு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. ஏதோ மாட்டுத்தலுவத்தில் பிறந்தாரு, ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு திரிஞ்சாரு அப்படின்னு இவங்க படம் காமிக்கிறதுனால அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பவுல் சொல்றாப்புல, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், மிகப்பெரிய செல்வ சீமானாய் இருந்தும், நான் சொல்றேன் பெரிய பெரிய உலகத்தின் பணக்காரனுக்கெல்லாம் பெரிய பணக்காரனாய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவானாகும்படி நமது நிமித்தம் இயேசு சிலுவையிலே தரித்திரரானார். அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளவு பெரிய மாளிகையில் வாசம் பண்ணுகிற அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஏன் சிலுவையில் ஒட்டு துணி கூட இல்லாத அளவுக்கு நீச கோலமாக தொங்கினார்னா நான் சொல்கிறேன், அது அவருக்காக அல்ல, நமது நிமித்தம் இயேசு தரித்திரரானார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஒன்றுமில்லாமையில் இருக்கிற நம்மளை தூக்கி எடுத்து எல்லாவற்றையும் உடையவர்களாய் மாற்றும்படிதான் இயேசு அந்த கேடு அடைந்தார். அவ்வளவு பாடுகள் பட்டார். பசி, பட்டினி, நிர்வாணம், அதான் தரித்திரத்தின் கோலம். தரித்திரத்தை இயேசு சிலுவையில் சுமந்தாராம் பாருங்க. பசியோட தொங்கினார், நிர்வாணமாய் தொங்கினார், பட்டினியாய் தொங்கினார். இதெல்லாம் தரித்திரத்தின் அடையாளம் பாருங்க. அவ்வளவு தூரம் அவர் பாடுபட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக. ஏன்னா ஐஸ்வர்யமாக்குகிறது, ஆசீர்வதிக்கிறதுனா அவருக்கு அவ்வளவு பிரியம். அதனால தான் சிலுவையின் பாடுகளை கூட கஷ்டமாக நினைக்காம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஏன்னா நல்லா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஊழியம் செய்யும் போது பாருங்க, 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்குறாரு பாருங்க. ராபோஜன பந்தியில் பண்ணை எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்குறாரு பாருங்க. சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறாரு. ஊழியம் செய்யும் போது கூட கர்த்தர் தரித்திரம் பிடிச்ச மாதிரிலாம் ஊழியம் செய்யலை, தரித்திரத்தை பெருமை பாராட்டிட்டுலாம் அவர் ஊழியம் செய்யலை. இயேசு ஊழியம் செய்யும்போது ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பனனாகவே ஊழியம் செஞ்சார். எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார். பணப்பையை சுமக்கிறதுக்கே 12 பேரும் கூட இருந்தாங்க. யூதாஸ் காரியத்தை மாத்திரம் இல்லை, 12 பேரும் கூட இருந்தாங்க. 12 பேருக்குள்ளேயுமே பை இருந்துச்சு. அடுத்த ஒரு பகுதியை தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆகவே அவர் ஏதோ சாப காரியத்தை சொல்லிட்டு ஊழியம் பண்ணலை, ஐஸ்வர்யத்தை தான் பேசினார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எப்படியாவது பரலோகத்துக்கு சேர்ந்துடலாம். அப்படி சொல்லலை, இந்த உலகத்தில் நீ தேடுகிற எல்லாவற்றையும் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் சொல்றேன், கர்த்தர் செய்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய பெருக்கத்திற்காக, நம்முடைய செழிப்பிற்காக. ஏன்னா அதில் அவருக்கு அவ்வளவு பிரியம். ஊழியம் செய்யும் போது பணத்தை பற்றி தான் பேசுகிறார், பொருளை பற்றி பேசுகிறாரு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை கூட ஏதோ அவர் வாங்கி சாப்பிட்டு ஏப்ப விட்டு போகிறதுக்காக கேட்கல நம்மகிட்ட. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டேன், அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி. அந்த காலத்தில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா படிக்குள்ள நெல்லை போட்டு அப்படியே குலுக்குவாங்க பாருங்க, அப்படியே கொஞ்சம் இறங்கும்.
அப்புறம் கோபுரமாக ஏற்றி மடியில் கொட்டுவாங்க பாருங்க. பொல்லாதவனாகிய இவனே அமுக்கி குலுக்கி மடியில் கொட்டுவான்னா, நல்ல தகப்பன் அதை விட அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மடியில் அளந்து போட செய்வார். நீங்க கொடுக்கறது கையில், ஆனால் வாங்கிறது பையில இல்லை, மடியில். இத்தனை பேர் ஆமே. கர்த்தர் அதை விரும்புகிறாருன்றேன். கர்த்தர் அதை விரும்புகிறார். இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, எவ்வளவு தேவைகள் இருக்கு பாருங்க. செய்ய வேண்டிய வேலை பெருசு, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் பணத்தை கொண்டு வரும். வார்த்தை எப்படி மாம்சமானதோ அதே போல் உங்கள் தலை மேலே கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் பணமாய் மாறும். அதனால தான் கர்த்தர் நமக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், பணத்தை கொண்டு வரும், பொருளை கொண்டு வரும், பெருக்கத்தை கொண்டு வரும். அதனால தான் நீங்கள் காணிக்கை போடும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிறனா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பாடுறான்றாரு. நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, பண விஷயத்தில் டேஸ்ட் பண்ணுவீங்க கர்த்தர் நல்லவர்ன்றத. அவர் நல்லவர்ன்றத பண விஷயத்திலே காண்பார். ஏதோ பரிசுத்தமான வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, கர்த்தர் ஏழையாக இருக்கிறதை விரும்புகிறது இல்லை, அதனால தான் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ கொடுக்கும்போது கூட அந்த நினைவு கூட கொடுக்கணும், நிறையா கொடுக்கணும்னு நினைக்கணும் பாருங்க. ஏன்னா இது சபையின் தேவையை பூர்த்தி செய்கிறது மாத்திரமல்ல, இது என்ன பண்ணுது, ஆசீர்வதிக்குது. நான் கொடுக்கும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பாரா? இல்லை இல்லை இல்லை, ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகவே நான் கொடுக்க போகிறேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதை எடுத்துக்கொள்கிறது தான் கொடுக்குறோம் பாருங்க. ஏன்னா தேவைகள் பெருசு, வேலைகள் பெருசு, கோடிக்கணக்கான ரூபா செலவில் திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க சபையில். அப்போ அவ்வளவுக்கும் கொடுக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ வச்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் காசு கேட்கறத கர்த்தர் என்ன பண்ணுறது இல்லை, விரும்புகிறதே இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, உன் ஜனங்கள் இடத்துல என்ன பண்ணு, காணிக்க வாங்க. கொடுக்க மனம் உள்ளவன் கொடுக்கட்டும்ன்றாரு கர்த்தர். கொடுக்கறது ஆசீர்வாதம். கொடுக்கும்போது கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறப்பேன்றாரு, இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்றாரு. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புன்றாரு. எங்கேயோ கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு அது ஒரு தப்பு பாருங்க. கொடுக்குறாங்க, தசம பாகத்தை பிச்சு 10 பேத்துக்கு பகிர்ந்துடுறது, பிச்சையாக போடுறோம். அப்படியும் இன்னைக்கு அநேக சபையில் இருக்கிறாங்க பாருங்க. தசம பாகத்தை எடுத்து 10ல் ஒரு பகுதி அல்லது 100க்கு 10 எடுத்து அப்படியே பகிர்ந்து 5 பாஸ்டருக்கு ஒரு 10 பாஸ்டர் கொடுத்து உதவி செய்வோம். நீங்கள்லாம் உதவி செய்வது இது சபை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? உங்களுக்கு வானத்தின் கதவுகளை திறக்கிற கர்த்தர் போதகருக்கும் வானத்தின் கதவுகளை நிச்சயமாய் திறப்பார். ஒத்தாசை அங்கிருந்து வரும். அப்புறம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. அந்த நினைப்போட கொடுத்தோம்னா பிச்சைலாம் போட மாட்டோம் பாருங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, தசமபாகத்தையே எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. தசமபாகத்தையே என்ன பண்ணுவாங்க, தேவை கொடுத்துடுவாங்க. சபையில் தான் கொடுப்பாங்க. ஒரு தேவைன்னு சொல்லும்போது தசமபாகத்திலேருந்து எடுத்து கொடுக்குற கூட்டமும் இருக்குது. எங்கள் சபையில் தெளிவாக சொல்லுவேன், அப்படி பட்ட தனிப்பட்ட காணிக்கைலாம் என்ன பண்ண கொடுக்காதீங்கன்றுவேன். தசமபாகம்ன்றது தனி, அது கர்த்தருடையது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை தாண்டி ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால், ஊழியத்தின் மேலே உள்ள வாஞ்சையினால், ஊழியக்காரரின் மேலே உள்ள வாஞ்சையினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேலே உள்ள வாஞ்சையினால் தசமபாகத்தை தாண்டி ஏராளமாய் கொடுக்க மனம் உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் குறைவே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? எடுக்க வரும். இருந்த அந்த 2 அடைக்கு உள்ள மாவை எடுத்து சாப்பிட்டு செத்து போயிடலாம்னு முடிவெடுத்த அந்த சாயிபாத் விதவை என்ன பண்ணாங்கன்னா, சரி சாப்பிட்டு சாகிறதுக்கு கொடுத்துட்டு கூட செத்து போயிடுவோம்டா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு கொடுக்குறாங்க பாருங்க. முதல் சுட்ட அடைய
கொடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க, மறுபடியும் 2 அடைக்கு மாவு இருக்குது. அடுத்து ஒன்று எடுக்கிறாங்க, 2 அடைக்கு இருக்குது. அடுத்து எடுக்கிறாங்க, அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கு. பைபிள் சொல்லுது, அவளும் அவனும் அவள் வீட்டார் அனைவரும் ரொம்ப நாளாக சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்களாம். எடுக்க எடுக்க வரும், கொடுக்க கொடுக்க வரும்னு நான். ஏன்னா இது தேவனுடைய பிரியத்தை நிறைவேற்றுறது பாருங்க. அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்கிறதுனா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு தான் சிலுவை பாடுகள், அதுக்கு தான் இந்த வார்த்தை, அதுக்கு தான் இந்த கொடுக்கல் வாங்கல், விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். எதுவுமே அவருடைய சுயநலத்துக்காக கர்த்தர் வைக்கல, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. தலையில் கையை வச்சு சொல்லுங்களேன், தேவன் கொடுத்திருக்கிற, தேவன் செய்திருக்கிற எல்லா காரியங்களும் என்னுடைய குடும்பத்தினுடைய, என்னுடைய சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கென்றே எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசி செஞ்சீங்கன்னா எவ்வளவு கீழே கிடந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துவார். ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்திய உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்திய உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நிச்சயமாய் ஒன்றுமில்லாதவர்களை அழைத்த கர்த்தர் ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலையிலே வச்சு பார்க்க மாட்டார். ஒன்றுமில்லாதவனை கர்த்தர் தூக்கி எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் பயன்படுத்துவார். ஏன்னா அதை செய்யறதுல அவருக்கு அவ்வளவு பிரியம், அவ்வளவு பிடிக்கும். இன்னொரு தடவை சொல்லுவோமே, ஆசீர்வதிக்கிறதுனா அவருக்கு அவ்வளவு பிரியம், அவ்வளவு பிடிக்கும். எங்கள் சிலுவையில் ஊழியம் பண்ணுறப்ப ஆசீர்வாதத்தை பற்றி பேசினார். பண்ணை எடுத்து ஆசீர்வதிக்கிறாரு, மீன் எடுத்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பத்தை வாங்கி ஆசீர்வதிக்கிறாரு. சரி, ஏற்றுக்கிறோம்ப்பா. சிலுவையில் தொங்குனார். எதுக்குன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்கு சேரும்படி. சரி, உயிரோடு எழுந்தார்ல, எழுந்து எதுக்கு நம்மகிட்ட வந்தார்னா அப்போஸ்தலர் 3:26 எவ்வளோ அவருக்கு பிடிக்குது பாருங்க ஆசீர்வதிக்கிறது. தேடி வந்து அவர் செய்கிற முதல் வேலையை பாருங்க. அப்போஸ்தலர் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து அல்லது பாவங்களில் இருந்து, அதுக்கடுத்து தரித்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. எதுக்குங்க? உயிரோட எழுந்த இயேசு கிறிஸ்து எதுக்கு நம்மகிட்ட வந்திருக்கிறாரு? எதுக்கு சீசர்கள்ட்ட போனார்? எதுக்கு மறுபடியும் இருதய கதவை தட்டினார்? ஒரு நாளில் உயிரோடு எழுந்தவர் போய் சேர வேண்டியான பரலோகத்தில் போய் இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசிப்பினார். எதுக்குப்பா வந்தார்? எதுக்குப்பா பிதாவாகிய தேவன் இந்த இயேசு அனுப்பினார் அப்படின்னு கேட்டால், பொல்லாங்குகளில் இருந்து உங்களை விலக்குவது மாத்திரமல்ல, இரண்டாவது உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். எவ்வளவு வெறி பாருங்க அவருக்கு, எவ்வளவு வெறி கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கிறதுல. எபேசியரில் பவுல் சொல்றாரு, இயேசு வந்த நோக்கத்தை சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். உள்ள வந்த அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏன்னா அது அவருக்கு பிடிக்குது. இன்னும் சொல்லவா, ஆசீர்வதிக்கிறது என்பது ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியன்றதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆதியாகமம் 12:1-2-3 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய்
இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கர்த்தர் வந்து சொல்கிறாரு. அதே போல் ஆதியாகமம் 22:17 வாசிக்கிறோம், நிச்சயமாகவே உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நீங்கள் ஆதியாகமத்தை 12 அதிகாரத்துக்கு மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா 75 வயசில் ஆரம்பித்தவர் 100 வயசு வரைக்கும் ஆபிரகாம் விடவே இல்லை. ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் முதிர் வயதான போது அந்த நாட்களை பற்றி சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலையும் ஆசீர்வதித்து வந்தார். இப்போது இந்த ஆசீர்வதித்து வர்றதுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. ஆபிரகாம் நம்ப முடியலை. அப்பாவுடைய பொம்மையை எடுத்துக்கிட்டு தலை மேலே வச்சு வித்துக்கிட்டு திரிஞ்ச ஒரு சாதாரண மனுஷனுக்கு பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லும்போது என்ன பண்ண முடியாது, நம்பவே முடியாது. நம்பலை. நான் யோசித்து பார்க்குறேன், இவருக்கும் அவனுக்கும் ஒரே போராட்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே போராட்டமாக இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் நம்பலை. இப்போது ஒரு முடிவு எடுத்தார். இவனை நம்ப வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்முடைய கலாச்சாரத்தின்படியே சத்தியம்னா என்ன பண்ணிடுவாங்களா, நம்பிடுவாங்க. நம்ம சொல்லுவாங்க பாருங்க, டே எங்கள் அம்மா மேலே சத்தியமாடா, எங்கள் அப்பா மேலே சத்தியமாடா, உனக்கு இதை செய்வேண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் நம்பாத போது சுற்றி முற்றி பார்க்குறாரு. பைபிள் சொல்லுது எபிரேயர் 6:13-14 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே எதை வாக்குத்தத்தம் பண்ணினதை, வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி, ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அதை ஆபிரகாம் நம்ப மாட்டாரு. சரி ஆணையிட்டு சத்தியம் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ட்டு சுத்தி முத்தி பார்க்குறாரு. யாருமே இல்லை. தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு சொல்றாரு, எப்பா சத்தியமாடா, கைதட்டுகின்ற கர்த்தருக்கு எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு எவ்வளோ பிரியம் பாருங்க. எப்பா என் மேல சத்தியமாடா, நம்புடா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அதுக்கு பிறகுதான் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அது கர்த்தருக்கு சரின்னு பட்டுச்சு பாருங்க, வச்சு செய்கிறாரு. பைபிள் சொல்லுது, வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாய் இருந்தான். வேலைக்காரிகள் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் ஆபிரகாமை நிரப்பினது. ஏன்னா அதுல அவருக்கு அவ்வளவு பிரியங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பிரியமா இருக்குதோ இல்லையோ, அநேக பாஸ்டுகளுக்கு ஆசீர்வதிக்கிறது பிரியமா இருக்குதோ இல்லையோ, நான் சொல்றேன், உங்களை அழைத்த, ரட்சித்த, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனுக்கு அவ்வளவு பிரியம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆமென். நான் சொல்றேன், ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறதுக்கு சத்தியம்தான் பண்ணாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு சாகவே துணிந்தாரு. சிலுவையில போய் சாகறதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. மரணத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கப்படி கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். ஏன் அந்த அளவுக்கு ஏறினார்னா, அந்த அளவுக்கு ஏன் சிலுவையில் தொங்கினார்னா, ஆசீர்வதிக்கிறதுல அவ்வளவு பிரியம். சத்தியம் பண்ணவனுக்கே நிறைவேறி இருக்குன்னா, நமக்காக இயேசு சாவை சந்தித்திருக்கிறார், நிச்சயமா நிறைவேறும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பைபிள் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு பண்ட மாற்று செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் இதை விசுவாசிக்கிறாங்களோ, யார் ஒருவர் இதை விரும்புகிறாங்களோ, பைபிள் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். விரும்புகிற காரியம் அப்படின்னவனே ஏதோ பரலோகத்து காரியத்தை குறித்து அப்படி இல்லை, அது மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலே நீதிமான் எதை விரும்பினாலும் சரி. ஏன்னா நீதிமான்கள் நியாயமானதை தான் விரும்புவாங்க.
நீதிமான் ஒரு காரியத்தை ஆசைப்படுறாங்க அப்படின்னா நியாயம் இல்லாததை ஆசைப்பட மாட்டாங்க. அதான் பைபிள் சொல்லுது, நீதிமானின் ஆசை நன்மையே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆட்கள் விரும்பவே கூடாதுன்ட்டாங்க. நான் சொல்கிறேன், அவர் விரும்பி ஆசைப்பட்டு பிரியப்பட்டு நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டு இப்போ சொல்கிறாரு, எப்போ மரணமும் ஜீவனும் உனக்கு முன்னாடி இருக்கு. மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். வச்சுட்டார் கர்த்தர். அதைத்தான் பவுல் சொல்றாரு, உன்னதங்களிலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை இருக்கிறார். அதற்கான எல்லா வேலையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ சொல்றாரு, எப்பா நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி, அப்படின்ன உடனே சாபத்தையும் அவர் கொடுக்குறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இல்லை, சாபம் உலகத்தில் உனக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். இப்போ ரெண்டும் உனக்கு முன்னாடி இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நீயும் உன் சந்ததியும் பிழைத்து பெருகும்படி ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள். நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா இப்பொழுது சொல்லப்படுகிற இதிலே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு பலிக்கும். போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏமாத்துக்கார லாபான் வீட்டுக்கு யார் போறா? யாக்கோபு போறான். பைபிள் அவன் சொல்றான், லாபான் சொல்றான், எப்பா உன் நிமித்தமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் போகும்போது வரும்போது ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, இவன் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென்றீங்க? எவ்வளவு தரித்திரம் பிடிச்ச இடமா இருந்தாலும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் போய் நின்றா அந்த இடத்துல இருக்கிற தரித்திரங்கள் ஓடி போயிடும். எத்தனை பேர் ஆமென்? நான் சொல்கிறேன், உங்கள் நிமித்தமாக உங்கள் எஜமானுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் போகிற இடமெல்லாம், நீங்கள் நிற்கிற இடமெல்லாம், நீங்கள் வேலை ஸ்தலங்கள் எல்லாம், வேலை பார்த்த மாமனார் ஆசீர்வாதத்துக்கு யார் காரணம்னா யாக்கோபு தான். சொல்கிறான், நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சமாக இருந்துச்சுப்பா, ஆனால் இப்போ நான் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், குறிப்பினால் அறிந்திருக்கிறேன். என்னன்னு கேட்டால், நீ வந்த நாளில் இருந்து எனக்குரிய எல்லாமே பெருகிருச்சுன்றான் பாருங்க. இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சாராம் பாருங்க. யார் நிமித்தமாக? யோசேப்பின் நிமித்தமாக. ஏன்னா யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ள மனிதன். அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் சுமந்து சென்ற மனிதனாக இருந்தபடியினால் இவன் போய் இறங்கின இடம் 7 வருஷம் பஞ்சத்தில் கிடக்குது. ஆனால் இவன் அங்கே இருந்ததுனால அந்த பஞ்சத்தில் அவன் இருக்கிற ஏரியாவில் பஞ்சமே கிடையாது. அவன் இருக்கிற ஏரியாவில் தரித்திரம் வறுமை எதுவுமே கிடையாது. தேசம் முழுதும் பஞ்சம். ஆனால் எகிப்தின் வீடு மட்டும் ஆசீர்வாதம். ஏன்னா அங்கே ப்ளஸ்ஸு, அங்கே பெருசு எதுன்னு கேட்டால் யோசேப்பு. ஏன்னா யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். நான் சொல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்புறீங்களா அந்த வார்த்தையை? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையும் உயர்த்தும், உங்கள் மூலமாய் அநேக ஜாதிகளை உயர்த்தும். அப்போது ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியன்றது பாருங்க. இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம ஆட்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, செழிப்புக்கு விரோதமாக பேசிக்கிட்டு, பேசுகிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, பாவம் கேட்குறவங்க தான் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை முழுதும் கஷ்டப்பட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படி கஷ்டப்படுவது என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்லை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன். அப்போது ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்? விரும்பணும். இல்லை, ஆசீர்வாதத்தை விரும்பக்கூடாது, ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடாது. பைபிள் சொல்லுது, ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனால் தூரமாக என்ன பண்ணிடுமா? ஓடி போயிடுமா. ஆனால் நீதிமான் விரும்பினால் ஓடி வந்து பலிக்குமா. நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்பலையான்றது உங்களுக்கு சாய்ஸ் பாருங்க. நீங்கள் நினைக்கலாம் விரும்பக்கூடாது, அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஏற்கனவே அப்படின்னு. இல்லை, யார்? யாபேஸ் சொல்கிறான் பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுன்னு சொல்லி யாபேஸ் கேட்டபோது, என்னடா பேராசை பிடிச்ச பையல ஆசீர்வாதத்தை கேட்குற அப்படின்னா என்ன பண்ணல, கர்த்தர் சபிக்கலை. அவன் கேட்டதை கர்த்தர் அவனுக்கு செய்தார். அவன் விரும்பினதை கர்த்தர் கொடுத்தாரு. பாருங்க, நான் சொல்கிறேன், இன்னைக்கும் நீதிமான்களாகி நீங்களும் நானும் விரும்புகிறதை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். எத்தனை பேர் நீதிமான்றீங்க? முதலாவது எல்லாம் சொல்கிறான் நீதிமான். நான் சொல்கிறேன், ஆபிரகாம் நீதிமானாக இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்போ ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த நாமளும் யார் தான்? நீதிமான்களாக தான். நீதிமான்கள் தான். நீதிமான்கள்னு ஒன்று ஏதோ என்னென்னமோ செய்யணும் போல, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கு மேலே கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நீதி எப்படி வரும்னா விசுவாசத்தினால. விசுவாசிக்கணும். கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டால், என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், நீதிமான் ஆக்கி விட்டார், இன்னைக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை விசுவாசிக்கணும். அதுக்கடுத்து நீதிமானுக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை விரும்பணும், விசுவாசிக்கணும். அப்படி விரும்பும்போது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் நீதிமானாக இருப்பீர்களானால், நீங்கள் நீதிமானாக இருந்து விரும்புகிற விசுவாசிக்கிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இருந்தென்னை உயர்த்திய உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றும் இல்லாமையில் இருந்தென்னை உயர்த்திய உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியா நிறைந்திடுதே. நிச்சயமா சொல்றேன், ஒன்றுமில்லாத நிலைமையில நீங்க உள்ள வந்திருக்கலாம், ஆனால் நீங்க அப்படி இருக்க போறது இல்லை. ஒன்றுமே இல்லாம உள்ள வந்த நீங்க உலகத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறிக்க பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தால் உங்களை போஷிப்பார். நான் சொல்றேன், இதெல்லாம் எப்போ நடக்கும்னா விரும்பும்போது. நீதிமான் இதெல்லாம் விரும்பணும். ஏன்னா இதெல்லாம் அவர் விரும்பி பிரியப்பட்டு பிடிச்சு செஞ்சு வச்சிருக்கிறாரு. பாருங்க, இப்போ செஞ்சு வச்சிருக்கிற காரியத்தை பிள்ளை விரும்புறது தப்பே இல்லை. ஆபிரகாம் விரும்பினார்ன்றேன் நான். விசுவாசிச்சது ரெண்டாவது. முதலாவது விரும்பினார். எப்படி தெரியுமா விரும்பினார்? சோதோமின் ராஜா கைதியாக பிடிக்கப்பட்டு வெளியே வரும்போது ஆபிரகாம் தான் மீட்டு கொண்டு வர, எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர்றாரு. மீட்டு கொண்டு வரும்போது சோதோமின் ராஜா சொல்கிறான், எப்பா பொருட்களை நீ வச்சுக்க, ஆட்களை எனக்கு கொடு, இந்த யுத்தத்தில் நீ தான் ஜெயிச்சிருக்கிற, நீ தான் பெரியாது, உன்னை சும்மா அனுப்ப முடியாது, நீ எல்லாத்தையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சோதோமின் ராஜா சொல்கிறான். பாருங்க, பொருளையும் ஜனத்தையும் முன்னாடி வச்சுக்கிட்டு பொருளை எடுத்துக்க, ஜனத்தை என்கிட்ட கொடுன்றான். அப்போது ஆபிரகாம் சொல்கிறான், ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னா, கண்டிப்பாக என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக அவர் என்னை ஐஸ்வர்யவன் ஆக்குவார். எவனும் என்னை என்ன பண்ண முடியாது, ஐஸ்வர்யவன் ஆக்க முடியாது. நிச்சயமாக என்னை அழைத்தவர் ஐஸ்வர்யவன் ஆக்குவாருங்கிற அந்த விசுவாசமும் அவர் மேலே உள்ள ஒரு விருப்பமும் அவனுக்கு இருந்தபடினால் இப்போ ஆபிரகாம் இந்த இடத்துல சொல்கிறாரு, எப்பா நாளைக்கு என்னைய ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நீ கொடுக்குற பொருளில் செருப்பு வார கூட அவுக்க மாட்டேன் அப்படின்றான். எவ்வளோ வெறித்தனமான ஆசை கர்த்தர் மேலே இருக்கும் பாருங்க. பொருள் இருக்குதுங்க. ஆபிரகாம் போய் மீட்டு கொண்டு வந்த பொருள் அவ்வளோ இருக்குது. சோதோமின் ராஜா எடுத்துக்கன்றான். ராஜாவுடைய பொருள் சாதாரணமாக இருக்கும், என்னென்ன இருந்துச்சு தெரியல, எடுத்துக்கன்றான். வேணாம் வேணாம் வேணாம், ஏன் தெரியுமா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேரா என் கையை உயர்த்துறேன்னு சொல்லிட்டு ஏந்துகிற கையை இப்படி உயர்த்தினா பாருங்க. அடுத்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை அநேகரை ஆசீர்வதிக்கிற கரமுடையவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாற்றி விட்டது. சாகும் வரைக்கும் சகல காரியங்களே ஆசீர்வாதம்.
ஒருவேளை சோதோமின் ராஜா கொடுத்த பொருள் ஆபிரகாம் வாங்கியிருந்தாருன்னா ஏதோ அந்த வருஷத்துக்கு அந்த மாசத்துக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அதை வெறுத்து தள்ளி கர்த்தர் மேலே வாஞ்சையா இருந்தபடினால், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விருப்பமும் விசுவாசமும் இருந்தபடினால் ஆபிரகாம் சாகு வரைக்கும் குறைவே இல்லை. சகல காரியங்களிலேயும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஏன்னா விரும்பினார் பாருங்க. இதெல்லாம் விருப்பத்தை காட்டுது, ஆபிரகாமுடைய விருப்பத்தை காட்டுது. தாவீது சொல்றாரு, தேவரீர் உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது விருப்பம்ன்றேன். நான் ஒரு மனிதனுக்குள்ள ஆசீர்வாதத்தை வரணுன்றது விருப்பம் இருக்கலாம் மாயத்தில் சொல்றாங்க. அப்படி விருப்பம் தான் சொல்ல வைக்குது, விசுவாசிக்க வைக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் தான் அதை விரும்பக்கூடாது, பேசக்கூடாது, தப்பு அப்படின்னு ஒரு அந்நிய உபதேசம் வச்சுட்டாங்க பாருங்க. ஆனால் ஆபிரகாம் அதை விரும்பினார், யாபேஸ் அதை விரும்பினார், தாவீதும் விரும்பினார், யாக்கோபும் அதை விரும்பினார். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன பண்ண மாட்டேன் போக விட மாட்டேன்னு சொல்லி காலை பிடிச்சி உட்காந்துருக்கான் பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ நிச்சயமாக நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் அதாவது தப்பான வழியில் வர்ற செழிப்பை, ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறாரே தவிர கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறதுல அவருக்கு எந்த ஒரு பிணக்கும் நிச்சயமாக கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவருக்கு பிடிக்குது, அதை விரும்புன்றாரு. அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம விரும்பினா தப்புன்னா அது தப்பாய் போயிருப்பாங்க. கர்த்தர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். விரும்பினா நிச்சயமாக கொடுப்பாரு. ஆனால் தவறான வழியில் அடுத்தவனை ஏமாற்றி கொள்ளையடித்து அநியாயம் பண்ணி கெடுத்து நிகிரகம் பண்ணி எப்படியாவது நான் பணக்காரன் ஆகணும், இல்லை அந்த ஆசையத்தான் கர்த்தர் வேணான்றாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்ணியில் போய் மாட்டிக்கிறவங்க. அது யாரை சொல்லுதுன்னா, அப்படி தவறான வழியில் பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், லாட்ரி சீட்டு வாங்குறது, இலவசத்தை கையேந்துறது, எங்கடா கவர்மெண்ட் கொடுப்பாங்க, எங்கடா யாரா ஓசி கொடுப்பா, யார்டா இலவசமாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறாளே தவிர நீதிமானாக இருந்து நீதி வளரிடத்துல விசுவாசிக்கிறதை விரும்புகிறதை கர்த்தர் ஒருபோதும் தப்புன்னு சொல்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக அதை கொடுப்பேன்றாரு. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். யாருக்கு சொன்னார் கர்த்தர்? சாலமோனுக்கு சொல்றாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு. அந்த இடத்துல தப்பா சொல்றாங்க பாருங்க. சாலமோன் ஞானத்தை தான் கேட்டாருன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நேரத்தில் அவனுக்கு தேவை ஞானம். ஏன்னா எல்லாமே இருக்கு. தகப்பனானவன் இவன் ராஜ்யபாரம் பண்ணுவதற்கும் ஆண்டவருக்கு அரண்மனை கட்டுவதற்கான எல்லா வேலையும் அப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ இந்த ஜனங்களை நடத்துவதற்கும் வீட்டை கட்டுவதற்கும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் இவனுக்கு என்ன இல்லை, அந்த இடத்துல ஞானம் இல்லை. ஒருவேளை பணமே இல்லாமல் இருந்தால் கூட சாலமோன் என்ன பண்ணியிருப்பாரு, கேட்டிருப்பாரு. ஆனால் அவருக்கு அது அங்கே தேவையில்லை, எல்லாமே இருக்கு. ஆனால் என்ன இல்லை, இதை நடத்துவதற்கு, இதை கையாளுவதற்கு, இதை சரியாய் பயன்படுத்துவதற்கு, சரியாய் செய்வதற்கு ஞானம் இல்லை. சின்ன பையலாக இருக்கிறாப்புல. அதனால ஞானத்தை கேட்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்துருச்சு. அங்கே ஞானத்தை கேட்டார். ஆனால் இவன் ஞானத்தை கேட்டாலும் அவருக்கு அது கொடுக்கறதுல மாத்திரம் திருப்தி இல்லை. பைபிள் சொல்லுது, நீ ஞானத்தை கேட்டில, அதுக்கு மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத சம்பத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன். உனக்கு முன்னாடியும் சரி உனக்கு பின்னாடியும் சரி உன்னைய மாதிரி ஞானவான், உன்னைய மாதிரி பணக்காரன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதிக்கிறாரு. அவ்வளவு அம்புட்டு பொருளும் பொருளும் இதாக இருக்குது, நகையாக இருக்குது. ஏன்னா இது கர்த்தருடைய விருப்பம். விரும்புகிறத கேளுன்றாரு. எப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்பா ஞானத்தை தான் கேட்கணும் அப்படிலாம் கர்த்தர் சொல்லலை. நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளுன்றாரு கர்த்தர். அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டுச்சு, அவர் அதை கேட்டார். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. நான் சொல்கிறேன், இப்போ சூழ்நிலைக்கு நிறைய பணம் தேவை. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணம் வேணும் பாருங்க. பணம் வேணும்னா நம்ம அநியாயமாக சம்பாதிக்க முடியாது. ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாம் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை,
கனத்தை, செல்வத்தை இழுத்து கொண்டு வரும்ன்றேன். எகிப்தில் இருந்தாலும் எந்திரிச்சு வரும். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் அவர்களை விட்டு தாண்டி வந்து உன்னுடையதாகும். பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக. ஏன்னா நீதிமான்கள் செய்ய வேண்டிய வேலை பெருசு. ஆமென். ஏதோ நமக்காக மாத்திரம் கத்துறதை கொடுக்கல. நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதை தாண்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகம் முழுதும் போகணும் பாருங்க. பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் தேவை. பணம் வேணும்னா என்ன வேணும்? ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர்ட்ட பேசுங்க. வார்த்தை விசுவாசியுங்கள். பைபிள் சொல்லுது, இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு பலிக்கும். இந்த ஆசீர்வாதம் உங்கள் பொருளாதாரத்தில் மாற்றத்தை உண்டாக்கும், உங்களுடைய வேலைகளில் மாற்றத்தை உண்டாக்கும், அதை தாண்டி சரீரத்தில் மாற்றத்தை உண்டாக்கும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னை விட்டு. ஐயா, நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புனீங்கன்னா ஆரோக்கியம் கூட வரும். நம்புறீங்களா? ஆமென். ஏன் ஆசீர்வாதத்தை விரும்பணும்னா அதுக்குள்ள கர்த்தர் ஆரோக்கியத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள சமாதானத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. பிள்ளைகளுடைய வாழ்வை முடிச்சு போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புவீங்க. ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதிக்கணும், பிள்ளை ஆசீர்வதியும்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அடுத்தபடி என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உங்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போலவும் இருப்பாங்க. ஓங்கி வளருகிற விருட்சம் கன்றுகளை போலவும் உங்க பிள்ளைகள் இருப்பார்கள். சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களாய் நிச்சயமாய் இருப்பார்கள். ஏன்னா ஆசீர்வாதம் எதனால் செய்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதத்தை விரும்புவீங்க. உங்க மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். அப்போ ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய வாழ்வின் எல்லா காரியத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது பாருங்க. அதனால தான் அவர் எடுத்த எடுப்பில் ஆசீர்வதிக்கிறார். அவர் செய்கிற முதல் வேலை ஆதியாகமத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வரும். பணத்தை இழுத்து கொண்டு வரும், சந்தோஷத்தை, சமாதானத்தை, பிள்ளைகளுடைய வாழ்வை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை, நீடிய வாழ்வை. அப்படிதானே சொல்லுது யாத்திராகமத்தில். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். ஆயுசு நாட்களை எத்தனை பேர் பூர்ணப்படுத்துவார்ன்றீங்க? காலத்துக்கு முன்னாடி பிசாசானவன் நம்மளை பறிச்சுக்கிட்டு போக முடியாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை மோதி பார்க்கலாம். பைபிள் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவானே தவிர கல் நொறுங்காது. நாம் நொறுங்கி போக மாட்டோம். வியாதியில, பலவீனத்தில், நோயில, பிசாசின் மரணத்தில், விபத்துக்கள்ல மாட்டி சிக்கி தவிக்க மாட்டோம். கர்த்தர் எல்லா தீங்குக்கு நம்மை விலக்கி காப்பார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். வருமா? இவர் என்ன பண்ணுவாராம்? எல்லாம் சொல்லுங்க, விலக்குவார். பக்கத்தில் சொல்லுங்க, விலக்குவார். நல்ல ஒரு ஆக்ஷனோட சொல்லுங்க, முடிக்க போறேன். விலக்குவார். நான் சொல்றேன், ஆபத்தில் நான் அவனோடு இருந்து தப்புவிப்பேன். ஆசீர்வதிக்கப்பட்டவனை அந்தகார கிரியைகள் சேதப்படுத்த முடியாது. அதனாலதான் சொல்றேன், விரும்புங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டோட விரும்ப சொன்னார், புதிய ஏற்பாட்டில் செஞ்சு முடிச்சார். நம்புங்க. நீர் என்னை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு உங்கள் தலை மேலே, உங்கள் பிள்ளைகள் தலை மேலே வச்சு சொல்லுங்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். நானும் கர்த்தர் கொடுத்த குடும்பமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி உங்கள் தலை மேலே, உங்கள் பிள்ளைகள் தலை மேலே கையை வச்சு பேசுங்க. நீங்கள் சொன்னபடியே உங்களுக்காகும். நீங்களும் பிள்ளைகளும் குடும்பங்களும் சபையும் சரி, தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பீர்கள். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒன்றும் இல்லாமையில் இருந்தென்னை உயர்த்திய உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடும். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. ஒன்றுமில்லாமையில் இருந்த எங்களை தூக்கி எடுத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் எங்களை மாற்றியிருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய பிள்ளைகளுக்கு அப்படி நிறைவேறட்டும் கர்த்தாவே.
இயேசுவின் நாமத்தில் இந்த சபை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகவே பெருகட்டும் கர்த்தாவே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்பட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி, நன்றி. புதிய கட்டிடத்தின் வேலைகள் எளிதாய் முடியட்டும். எல்லா பண வரவுகளும் இயேசுவின் நாமத்தில் வந்து சேரட்டும். எகிப்திலிருந்து வரும் என்று சொன்னீங்க, எத்தியோப்பியாவிலிருந்து வரும், சபையருடைய இதெல்லாம் தாண்டி வரும்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த உலகத்தின் 4 திசைகள் இருந்தும் கர்த்தர் வரவுகளை கொண்டு வருகிறதுக்காக நன்றி. களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பிட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஆசை கூடாரத்தை கட்டும்போது செஞ்சு முடித்ததுக்கு மேலே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஜனங்கள் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தது போல இந்த சபை கட்டுமான பணி முடிஞ்ச பிறகும் கூட பணம் வந்து குமீர் அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீராக. சேஷமாக எங்கள் பாஸ்டுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க, தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துரு வெள்ளம் போல வந்தால் கூட நீர் எங்களுக்கு கொடி பிடிக்கிறவராக இருக்கிறீர். நிச்சயமாக நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் பாஸ்டர் பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி. நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு குடும்பமாய் சேர்ந்து சபையாய் சேர்ந்து உலகத்தை கலக்கும்படி எழுப்பி பிரகாசிக்கும்படி இன்னும் அதிகமாய் அவங்கள பலப்படுத்துங்க, தாங்கி கொள்ளுங்க. அக்காவுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கிற எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.